தாங்கலப்பா கட் பண்றேன். கட் பண்றேன், நான் முடிச்சுக்கிறேன்டா. ஐயா சும்மா இருங்க. நீ கண்ணாடிக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. வாங்கய்யா. வணக்கம் வந்தோனிங்க நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டுல வீடியோ எடுத்து. ஏதோ நம்ம எங்க அம்மா வீட்டுல வீடியோ எடுத்தனால வீடியோ நிறைய அங்க உள்ள வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாச்சு நம்ம சூப்பரா. இங்க நான் கிட்டத்தட்ட எங்க வீட்டுல நான் சமையல் பண்ணி வீடியோ எடுத்து அதுக்காக சமைக்கவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. முடியல. ஒரு 3-4 நாளா வந்துக்கிட்டு நானும் என்ன சொல்லி இன்னைக்கு வீடியோ எடுத்துடலாமா நாளைக்கு வீடியோ எடுத்துடலாமா டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேரத்தில் மாமா வாங்க வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு இல்லை மாமா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டா. அவளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் சரி வீடியோ எடுக்க முடியல கூட சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்தளவுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்றக்காண்டி தான் இன்றைக்கி என்ன மீன்னா செப்புளி சிகப்பு கொடுவா, அதாவது சிவப்பு கொடுவா. இந்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே. இதைத்தான் இன்னைக்கு குழம்பு வச்சு பொரிக்க போகிறோம். வேற லெவலில் இன்னைக்கு சுமித்ரா சமைக்க போகிறா. வீடியோ முழுசா பாருங்க வாங்க. வீடியோக்குள்ள பயங்கரமா ஃபன்னாகவும் இருக்கும். ஃபன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு உட்காந்துருக்காங்க. என்ன ஹெல்ப் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்க போகிறாங்க. அவ்வளோதான். இதுதான் பெரிய மீன் எங்கள் மாமாட்ட கொடுத்துருவோம். நான் வந்து சின்ன மீன் மட்டும் வாங்கிக்கிறேன். எதையுமே சின்ன மீன் ஆயிரேன். நீ எப்படி ஆயிரம் மட்டும் சொல்லு. அதே மாதிரி சின்ன மீன் வச்சு உங்களுக்கு வந்து டெம்மா கட்டிடுவோம். அதுக்கப்புறம் பெரிய மீன் வச்சு டெம்மா காட்டுறோம். ஆனா இந்த மாதிரி மீன்கள்ல இந்த சைடுல இருக்கிற இந்த தூவி கூட செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். முள்ளு தூவி 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 என்னைய நீனே இவ்வளவு கஷ்டப்படுற? இந்த பெரிய மீனெல்லாம் நம்மளுக்குலாம் படா பேச்சார் படா கத்தி தான் வேணும். அருவாமனையில் வச்சு ஆயன்னு சொல்றாங்க. இவ அக்கா இவ தங்கச்சி அப்படி சொல்றாங்க. 3 உருவம் இது. அவ்வளோ உருவம் சொல்லிட்டு அவளுக்கு மிச்சமா இருக்கியோம்மா நீங்க 2 மணிக்கா? நான் சிம்பாடிடா. சிம்பாடி அங்க? ஆமா. எவ்வளவு சிம்பாடி தெரியுமாடா? நெஞ்சுக்கு மிச்சமா தொப்பா தான் தள்ளிட்டு இருக்கு. மண்டே பெருசா இருக்கிற மண்டைக்கு ஒரு மாதிரி வெட்டணும், சின்னதா இருக்கிற மண்டைக்கு ஒரு மாதிரி வெட்டணும். புது கதையா இருக்கு. ஆமா. இந்த 2 மீனை மட்டும் முழுசா போட்டுரு. இந்த 2 மீன் முழுசா எட்டுற மீனை சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு முழுசா எட்டிச்சேன். ஆம் சேதா தத்துவம் சொல்லுவீடே. தத்துவம் என்ன தர சொல்ல? வாழ்க்கை தத்துவம் சிரிக்கணும், அவ்வளோதான். சிரிக்கிறதை விட ஒரு நல்ல தத்துவம் எதுவுமே கிடையாது. ஸ்மைல் உண்மையா இருக்கணும், அவ்வளோதான். பொய்க்காண்டி ஸ்மைல் பண்ண. ஆமா இரு, நான் மாமா அப்படியே நான் ஆஞ்சிக்கிறேன். கொண்டா மாம்சாயப்பரா இதோட கை வலிக்கும் பாங்க. இல்லை நீங்கள் பெருசு இல்லை நம்ம தான் 5 ரூபா. கொண்டாட்டி ஹெல்ப் பண்ணுறதுனா இப்படி பண்ணணும். இதுதான் இன்னைக்கு தம்மையில். பெரிய மீன் அவனுக்கு வெட்ட முடியல, கை வலி பாவம். நம்ம கூட மாட சப்போர்ட் பண்ணணும். அந்த மீனை குதறி எடுத்துருவாப்லே. சப்போர்ட் எத்தனை நாளைக்கு மண்ணை தொட்டுக்குறீங்கம்மா? கை பத்திரம். மண்ணை தொட்டு புட்டுட்டு பொட்டன்னு வச்சுக்கமா, வெள்ளைக்கல்லு குட்டிய தப்புன்னு மீனட்டுமா. உங்களுக்கு கேமரா மீனே கிடைக்க மாட்டேங்குது. அதான் நாமெல்லாம் வேலை நிறுத்தம், அட செஞ்சாக்கா தாங்காது நாடு முழுக்க. மீன் ஆஞ்சாச்சு, உப்பு போட்டு வளர்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஆஞ்சு கழுவி எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து குழம்பு கூட்ட போகிறோம். பெரிய மீனாக போடவா குட்டி குட்டி மீனை போட்டு குழம்பு கூட்டிக்கலாம்?
குழம்புக்கு குட்டி மீன், பொரியலுக்கு பெரிய பெத்த மீன். பெத்த மீன். பேடா படா சைஸ். படா சைஸ்ண்ணா. இந்த எங்கள் மாமா பட்டா சைஸ்லாம் வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க. பாருங்க மீனை கொடுத்துருக்கு எப்படி கொத்தரி வச்சுருக்காங்க. மண்டையை பார்த்துக்குங்க. இதெல்லாம் என்ன மேப்னுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. உதவி செஞ்சா இப்படி குறை சொல்றதுனால எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டிக்கும் உதவியே செய்ய மாட்டாங்க. உதவி செய்யறது ஒழுங்கா சரி, பண்ணணும். செஞ்ச உதவிய பரவாயில்லம்மா, நீங்க செஞ்சதே போதுன்ற ஒரு பெருந்தன்மை வராது. இது இப்படி, இது நொட்டை, இது நோனி, இது பீனி அப்படின்னு சொன்னா அதான் புருஷங்காரன் நல்லா உட்காந்து மிச்சம் இருக்கிறாங்க. செய்கிற உதவி இங்கே இருங்க, செய்வதை திருந்த செய், அவ்வளோதான். செய்யறதே பெரும் செயல். அப்பெல்லாம் கிடையாது. அப்படிதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மீன் எடுத்து வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொரிக்கிற மீனை வந்து மீன் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்கள் மீன் வீட்டு மசாலா பொடி, குழம்பு மசாலா பொடி குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்ச தேங்காய் அதையும் போட்டுக்கலாம். வேப்ப மரத்துலேருந்து பூவாக கொட்டுது, ஒரு டைமில் இலையாக கொட்டுது, ஒரு நேரத்தில் கொட்டையாக மண்டையில் மட்டும் டங்கு டங்குன்னு விடுது. எந்த இடம் ஒரு 2 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா. சும்மா இருங்க, காப்பி விட்டுறாம அப்படியே பிடிக்கல. ஐயோ, இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலைவிதியில். நீ ஏதாவது பேசுனா வாய முழுவாங்கன்னு பேசுறேன். ஏதாவது சொன்னா பாடிக்கே சொல்லிட்டு புருஷனுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் வெளியே தெரியாத ஒரே காரணம் பொண்டாட்டினால. அமிக்கி 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 குழி தோண்டி பிறச்சுவாங்க. பொண்டாட்டிக்கு எவ்வளோ வழி இருந்தாலும் வெளியே தெரியாதுக்கு ஒரே காரணம் புருஷன் மட்டும்தான். என்ன பண்ண போகுது அப்படி சொல்லி சொல்லி புளி அரைச்சி ஊற்றிக்கலாம். நீ டெய்லி புளியை கரைச்சி ஊற்றுறிய, என்னைக்கு அது குறைச்சி ஊற்றுறியா? அது நிறைய தண்ணி ரப்பி உள்ள படுக்கலாம் போகுது. சாம்பி இருக்கியா? குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கி விட்டுக்குவோம். முழுசாக போடுவார் எங்கள் வீட்டில். என்னதான் தக்காளி தக்காளி பேஸ்ட் விடணும். சூடானால பற்ற வச்சா இல்லையா? சூட பாக்கெட் உள்ள இருக்குல்ல, அன்னைக்கிட்டாப்புல அவ்வளோதான். என்னமே அது உன்னால ரெண்டு சிரிக்கிது கண்ணால. அந்த அதுலேருந்து வைங்க. இந்த சிரட்டை இருக்கா? ஒரு பெரிய வச்சாச்சு. டானு டானு டான். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குழம்பு கூட்டியாச்சு. எல்லாமே நான் தான் பண்ணேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பு தூக்கி குழம்பு வச்சாச்சு. மூடிட்டு நீனே பண்ணலன்னு சொல்கிறீக்கா? மூடுறதுல ஒரு ஸ்டைல் வேணும். அப்படி மூடினா இல்லை, அப்படி மூடினா குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு அடுப்பில் கிடக்கு. அது கிடக்கட்டும். நம்ம வந்து இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் போட போகிறோம். மிளகா பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. அவ்வளோண்ணா? மசாலா பொடி வேணாம். வேண்டாம் இல்லை, வேண்டாம். ஏன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, வாளியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மீனுக்கு தேவையான குப்பா போட்டு உப்பு. அனுப்பி நீங்களும் மட்டும் நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன். 2-3 மீன் கீழே கீழே விழுது. ஏன் கீழே விழுது? புழு முடி வெட்டினா வளரணும். புழு மட்டும் வேண்டாம், வளருமையா? மீனை இப்போ நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா குழம்பு தாளிக்கிற வரை உப்பு உரப்பெல்லாம் சூப்பராக சேர்ந்துடும். அப்படி நான் காத்தாரி போட்டுருவாடே. சிஸ்டரை மிளகு விட்டுருந்து அப்பி போடுங்கடா. அப்படியே வத்திட்டுறா. அப்படியே ஊத்திடாத. கடவுள், இதெல்லாம் ஒரு சூடா.
நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் சொத்த போட்டுருமா? தாளிக்கணும். பார்த்தீங்கன்னா குழம்பு காஞ்சிட்டு இறக்கி வச்சு தாளிச்சிடலாம். போயிட்டு தான் போய் அடிக்கிறதா தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம்? அப்படியே போகும்போது நல்லா காட்டுது. சரியா? மணி 1 ஆயிடுச்சுடா. மாட்டுக்கறி மாதிரி இருக்குது. என்ன என்ன ஐயோ சூப்பராக மீனை பொரிச்சாச்சு பயங்கரமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சாச்சு, சாப்பிட போகிறோம். குழம்பு மண்ணன் இருக்கு வைக்கி கூட கொஞ்சம் மீன் பொரிக்காம மீன் குழம்பு குழம்புல வைக்கலாம். உனக்கு மீன் குழம்புல கொஞ்சம் மீன் நல்லா போட்டு வச்சாலும் மீன் குழம்பு நல்லா வாசமாக கம்மகம்னு இருக்கும். மீனை ரெண்டு மீனை போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த குஞ்சு மணி 2 தின்னுட்டு அதுக்கு நான் ஒன்றா இப்போ தின்னு என்னத்தா டெய்லி குழம்பு மீன் இப்படி மீன் குழம்பு பொரிச்சு டெய்லி தின்னாலும் அந்த ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் வைக்கும்போது அந்த மீன் குழம்பை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படிங்க. ஐயோ ஆனந்தம் என்ற மாதிரி தான் அப்படி இந்த புன்னகையோடு தான் அள்ளி சாயம் நடுவில் உட்காருங்க நல்லா வட்டிங்க சாப்பிடுங்க. உண்மையாகவே குழம்பு வாசனை ஆளை தூக்குது. ஆளை தூக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தை தூக்கி எரிஞ்சிடும் அவளை. கம்மங்கம்மன் இருக்குதுண்ணா. வால் நோக்கி பிச்சு 2 மீனை தின்னுட்டு ஒரு மீன் மண்டையை இங்கே எடுத்து வச்சு அதை பிச்சு வெயிலுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட சுத்தாங்க. வெயில் அடிச்சாலும் அடுப்பில் சுட சுட சோறாக்கி குழம்பு வச்சு அப்படியே சாப்பிட்றது. மழை வேஞ்சா தானே மண் வாசம், எப்போதும் இங்க மீன் வாசம் தான். கொஞ்சம் வீடியோவில் அலப்பறை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல? அதான் நந்தோனி அலப்பறை. உண்மையிலே அழகான சாப்பாடு. உங்களை சாப்பாடை பார்த்து வெறுப்பேற்ற வைக்கிறதுக்கு 2 பேர் வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனி அலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதே மாதிரி குழம்பு வைக்கணும், இதே மாதிரி அழகாக சமைக்கணும், சிம்பிளாக சமைக்கணும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாய் வரட்டா.